இன்றைய தேதியில் பிறந்த கணித மேதைகள் யார்? வாருங்கள் பார்க்கலாம். நம்மளோட காலப்பயணம் 19ஆம் நூற்றாண்டுல தொடங்குது. ஒரு கோளையே கண்டுபிடிச்ச ஒருத்தரை பத்தி பார்க்கலாமா? யுரேனஸோட சுற்றுப்பாதையில இருந்த குழப்பங்களை வச்சே நெப்டியூன் எங்க இருக்குன்னு கணக்கு போட்டு சொன்னார். அவரோட கணக்கு திறமை எவ்வளவு பெருசுன்னு இதுல தெரியுது இல்லையா? சரி, அடுத்த கணித மேதையை பார்க்கலாம் வாங்க. பெர்ட்ராண்ட் ஒரு பலதுறை வித்தகர். எண்கள், வடிவியல், நிகழ்தகவுன்னு பல துறைகள்ல சிறந்து விளங்கினார். பகா எண்கள் பத்தி 1845ல ஒரு முக்கியமான விஷயத்தை யூகிச்சார். 5 வருஷத்திலேயே அது நிரூபிக்கவும் பட்டது. இப்போ கணிதத்தை குழந்தைங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமா கத்துக் கொடுக்கலாம்னு யோசிச்ச ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். கணிதத்தை விளையாட்டு பொருள் மாதிரி மாத்தி நூல்களை வச்சு வடிவங்கள் உருவாக்குறதுன்னு புதுமையான வழிகளை கொண்டு வந்தாங்க. அடுத்ததா பார்க்க போறவரு கணக்க வச்சு ஒரு புது உலகத்துக்கே பாதை போட்டார். அதுதான் நிதி உலகம். அவரோட PhD ஆய்வறிக்கையில பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு ஒரு கணித மாதிரியையே உருவாக்கினார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஐன்ஸ்டீன் இத பத்தி எழுதுறதுக்கு 5 வருஷம் முன்னாடியே இவர் சொல்லிட்டார். அடுத்து நம்ம பார்க்க போறது விடாமுயற்சியோட ஒரு நிவரதமான கதை. இவரோட கல்வி கனவை 2ஆம் உலகப் போர் களைச்சு போட்டுடுச்சு. நாசிகளோட சித்திரவதைகள், சிறைவாசம்னு பல கொடுமைகளை சந்திச்சோம். அதிலிருந்து தப்பிச்சு வந்தாரு. போருக்கப்புறம் படிப்பை தொடர்ந்து ஹனோவர் பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய கணித பேராசிரியரா ஆனார். கடைசியா நம்ம பார்க்க போறவர் அயர்லாந்துல பிறந்த ஒரு கோட்பாட்டு இயற்பியலாளர். இவரோட வேலை தான் துகள் இயற்பியலுக்கு ரொம்ப முக்கியம். அவரோட இந்த நோகோ தேற்றம் துகள் இயற்பியல்ல ஒரு பெரிய மைல்கல். பல ஆராய்ச்சிகளுக்கு ஒரு முடிவை சொல்லுச்சு. பாத்தீங்களா, ஒரே நாள்ல பறந்த இத்தனை பேர் கணித உலகத்தையே எப்படியெல்லாம் மாத்திருக்காங்கன்னு. நாளை எந்த கணித மேதை பிறந்தார்கள் என்று நாளை பார்க்கலாம்.